Hello friends, welcome to Anishat World. நான் உங்க அனு. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். இதுக்கு 1 கப் கோதுமை மாவும் 2 தக்காளியும் இருந்தா போதும். இதே மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்ட்ல அட்டகாசமான ஒரு டிஃபன் மேக் பண்ணலாம். இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்துல சட்டுன்னு 2 மினிட்ஸ்ல இந்த ரெசிபியை இன்ஸ்டண்டா சடனா நாம செஞ்சு அசத்தலாம். இந்த அட்டகாசமான ரெசிபியை எப்படி பண்ணலாம் அப்படின்னு இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. முதல்ல 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திரலாம். இது கூட காரத்துக்கு 4 to 5 வரமிளகாய் சேர்த்திக்கங்க. கூடவே 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சீரகம், கூடவே ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், டேஸ்ட்டுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக ரொம்ப ஸ்மூத்தாக இது போல் அரைச்சிட்டு இதை இப்போ ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு இன்னைக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணதில் நாம் உப்பு சேர்த்திருந்தோம். ஸோ இந்த மாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிட்டா போதும். இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஸோ ஜார் கழுவின தண்ணி 1 கப்பும் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கப்பும் சேர்த்திட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் கொடுத்துக்கங்க. கட்டி இல்லாமல் ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்படி நல்லாவே ஒரு மிக்சிங் கொடுங்க. வீட்டுக்கு யாராவது சடனாக கெஸ்ட் வர்றப்போ அப்போன்னு பார்த்து நம்ம வீட்டில் தோசை மாவு தீர்ந்து போச்சுன்னா அடடா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காமல் இந்த ரெசிபியை சட்டுன்னு 2 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக நாம் செஞ்சு அசத்தலாம். அவ்வளோ டேஸ்டியாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை நாம் அப்படியே சாப்பிடலாம். தொட்டுக்க சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. அப்புறம் இது கூட 2 ஸ்பூன் ரவாவும் சேர்த்து நாம ரவா தோசையாவும் நாம மாத்திக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சதும் இது கூட இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். விருப்பப்பட்ட வெங்காயம், துருவன கேரட், துருவன உருளைக்கிழங்கு, முட்டைகோஸ் இப்படி எந்த காய்கறி ஆனாலும் நாம் சேர்த்திக்கலாம். அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சதும் ஒரு தவா வச்சுக்கிட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதில் ஆயிலோ இல்லை கீயோ இது போல் நல்லா கிரீஸ் பண்ணி விடுங்க. ஆயில் நல்லா கிரீஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் கரைச்சி வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு குழிக்கரண்டி அளவு எடுத்து இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இது ரவா தோசை போலவும் ஊற்றிக்கலாம், இல்லை ஆர்டினரியாக நாம் தோசை வாக்குறது போலவும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தக்காளி வரமிளகாய் எல்லாம் சேர்த்திருக்கோம். அதோட ராஸ்மல் எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் 1 or 2 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் ஒரு சைடு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ நாம் இதை திருப்பி போட்டுக்கலாம். இதே போலவே திருப்பி போட்டுட்டு இதையும் 1 or 2 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா இது போல் திருப்பி திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக ஆனதும் நம்ம இது போல் தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டான நம்மளுடைய தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்தடுத்து இதே போலவே நம்மளுக்கு எவ்வளோ தோசை வேணுமோ அந்த அளவுக்கு நாம் வார்த்து எடுத்துக்கலாம். டெய்லி ஒரே மாதிரியான டிஃபன் செஞ்சு கொடுத்து போர் அடிக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸும் ட்ரை பண்ணி அசத்துங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அவ்வளோ ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி கொடுத்து சாப்பிட்ட வச்சு பழகிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப நீங்களே செஞ்சு கொடுப்பீங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதே போல் நாம் அடுத்தடுத்து சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் இப்போ நாம் சட்டுன்னு 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு நாம் தொட்டுக்க சைடில் எதுவுமே இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லைனாலும் இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷாக இருந்தாலும் செம்ம காம்பினேஷனாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே அசந்துருவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் நான் அகைன் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from Anu. Thanks for watching. Happy cooking.